ஹாய் வர்ஸ், வெல்கம் டு பாரத் சிலிகர். நான் உங்கள் இன்ஜினியர் பாரத் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஆரணி டு திருவண்ணாமலை போகிற வழியில் தச்சூர்ன்ற ஒரு வில்லேஜில் நம்ம இந்த சைட்டை பண்ணிகிட்டு இருக்கோம். மேலே வந்து கூலிங் டைல் லே பண்ணியிருக்காங்க. இந்த டைல் லே பண்ணதில் பேப்பர் ஜாயிண்ட் மெத்தடில் அவங்க மேலே டைல் ஒட்டியிருக்காங்க. அதாவது வந்து எந்த வித கேப்பும் விடாமல் டைல் டு டைல் ஜாயிண்ட் இல்லாமல் ஒட்டியிருக்காங்க. ஸோ இதனால் ப்ராப்ளம் என்னென்னா அது வழியாக தண்ணி பெனட்ரேஷன் ஆகிட்டு சீலிங்கில் வாட்டர் லீக்கேஜ் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நாம் இதை என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கட்டிங் மிஷின் வச்சு கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ஜாயிண்ட் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாலிமர் லிக்விட் ப்ளஸ் பவுடர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லா டைல் ஜாயிண்ட்டையும் நம்ம ஃபில்லிங் பண்ண போகிறோம். இதில் வந்து யூவி ரெசிஸ்டன்ட் இருக்கிறதுனால சன்லைட்டில் அஃபெக்ட் ஆகாது. அதே போல் ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். சுருங்கி விரியும் தன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு கிராக் டெவலப் ஆகாது. அதே போல் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி உறிஞ்சுற தன்மை இதில் ரொம்பவே கம்மி. ஸோ இந்த மெட்டீரியல் நம்ம என்டையர் டெரஸ்க்கும் எல்லா டைல் ஜாயிண்ட்டையும் ஃபில் பண்ணுறோம். அதே போல் பேரப்பெட், வால் ஜாயிண்ட் அண்ட் ஃப்ளோர், அந்த முக்கியமான அந்த ஸ்கர்ட்டிங் சொல்லுவாங்க, அந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணுறோம். கிரவுட்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் மேலே கிளாஸி ஃபினிஷ் இருக்கிற இந்த சர்ஃபேஸுக்கு நம்ம ஸ்பெஷல் ப்ரைமர் அடிக்கிறோம். ஏன்னா அந்த கூலிங் டைல் வந்து ரொம்ப கிளாஸியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுக்கு மேலே டேரெக்டாக நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட் அடிக்கும்போது கண்டிப்பாக ஃபீலாக போயிட்டு வந்துடும். ஸோ அதுக்காக பாண்டிங் ஏஜென்ட்டாக இந்த நம்ம ப்ரைமர் கோட்டு வந்து அப்ளிகேஷன் பண்ணுறோம். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே எலாஸ்டமெரிக் ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் ஒயிட் கலர் கோட்டிங் 2 கோட்டை அப்ளிகேஷன் பண்ணுறோம். இது வந்து எவ்ரி கோட்டிங்க்கு நம்ம 2 to 4 மணி நேரம் டைம் கொடுத்து தான் இந்த கோட்டிங் நம்ம அப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ தான் நல்லாவே நமக்கு பாண்டிங் கிடைக்கும். இந்த எலாஸ்டமெரிக் கோட்டிங்கில் நமக்கு வேறு ஆப்ஷனும் இருக்கும், கலர் டெரகோட்டா அண்ட் கிரே கலர். ஆனால் அது 2 கலரும் நமக்கு வந்து யூவி ரெசிஸ்டன்ட் கம்மின்றதுனால உங்களுக்கு கூலிங் கிடைக்காது. ஒன்லி வாட்டர் ப்ரூஃப் மட்டும் தான் கிடைக்கும். பட் இந்த டெரஸில் கூலிங் டைல் போடுறதுக்கான மெயின் பர்பஸே வந்து ஹீட் வந்து உள்ளே இறங்கக்கூடாதுன்ற பர்பஸ் தான். ஸோ அதனால் நம்ம இதுக்கு மேலே வேறு எந்த கலர் அடிக்காமல் ஒயிட்டே அடிக்கிறதுனால உங்களுக்கு ஹீட் வந்து கம்மியாகும். அதே போல் ஏற்கனவே இந்த வாட்டர் லீக்கேஜும் ஸ்டாப் ஆகும். தேங்க்ஸ் மிஸ்டர் குமரேசன் சார், உங்கள் வீட்டுக்கான வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணதுக்கான வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் இந்த வீடியோ முழுசாக பார்த்தா வியூவர்ஸ் ஆனால் உங்களுக்கு என்ன நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போல் சர்வீஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒருவேளை இன்ஸ்டாகிராமில் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.